தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, வட்டார இயக்க மேலாண்மை அலகில் காலி பணியிடங்கள் 28 இருக்குது. இதில் 5 வட்டார இயக்க மேலாளருக்கும் 23 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணிகளுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வட்டார இயக்க மேலாளருக்கு மாத தொகுப்பூதி 15,000 ரூபாய். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/2/2026 படி குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் கருங்குளம் வட்டாரம், திருச்செந்தூர் வட்டாரம், ஒட்டப்பிடாரம் வட்டாரம், புதூர் வட்டாரம், விளாத்திக்குளம் வட்டாரம், இந்த மாதிரி 5 வட்டாரங்களில் தலா ஒரு காலி பணியிடங்களுக்கான வட்டார இயக்க மேலாளர் பணியிடத்திற்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு பார்த்திங்கன்னா மாத தொகுப்பூதியம் 12,000 ரூபாய், வயது வரம்பு 18லேருந்து 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆழ்வார் திருநகரியில் 2 காலி பணியிடம், கருங்குளத்தில் 3 காலி பணியிடம், திருவைகுண்டத்தில் 3 காலி பணியிடம், சாத்தான்குளத்தில் 3 காலி பணியிடம், உடன்குடியில் 2 காலி பணியிடம், கயத்தாரில் 2 காலி பணியிடம், கோவில்பட்டியில் 3 காலி பணியிடம், ஒட்டப்பிடாரத்தில் 1 காலி பணியிடம், புதூரில் 2 காலி பணியிடம், விளாத்திக்குளத்தில் 2 காலி பணியிடம், மொத்தம் 10 வட்டாரங்களில் 23 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும். அதோட கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் பயன்படுத்துறதுக்கான 3 மாத சான்றிதழ் படிப்பும் பயிற்சி பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட கணினி மென்பொருள் சார்ந்த கல்வி தொகுதி பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகன ஓட்டுநரும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியிலுமே மக்கள் அமைப்பு சார்ந்த திட்டங்களில் குறைந்தபட்சம் 5 ஆண்டு அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட விண்ணப்பதாரர்களுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் காலி பணி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் தான் வசிக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, நன்னடத்தை சான்று, கணினி பயிற்சி பெற்றதுக்கான சான்று மற்றும் முன்னுரிமை சான்று, அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் விண்ணப்ப படிவத்துக்குள்ளேயே சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். முழுமை பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்களை கொண்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. அதே மாதிரி விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு அல்லது நேர்காணலில் கலந்து கொள்ள பயணப்படி எதுவும் வழங்கப்படாது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு அல்லது நேர்காணல் நடைபெறும் தேதி குறித்து தனியாக தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நியமனத்தை ரத்து செய்யும் அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உண்டு. விண்ணப்ப படிவம் மாவட்ட ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் அலுவலகத்தில் நேர்லேயும் போய் நீங்கள் பெற்றுக்கலாம். இல்லாத பட்சத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, இணை இயக்குனர் திட்ட இயக்குனர், தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2வது தளம், கோரம்பள்ளம், தூத்துக்குடி மாவட்டம் 628-101 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் விண்ணப்பங்களை நேரிலேயோ இல்லை தபால் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16 மாலை 5:45 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க.